guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு roadside Kaalan எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. 50 கிராம் காளான் இருக்கு. அதுக்கு அப்புறம் 100 கிராம் கோஸ் இருக்கு. இதெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். யூசுவலா வந்து கடையில காளான் ஆட் பண்ண மாட்டாங்க. சில கடையில மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே டேஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் அதை கொஞ்சமாகவும் கோஸ் நிறையவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு 3/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றாமலே கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்தப்புறம் தண்ணி பத்தலைன்னா மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, அதனால நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தெரிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வந்துட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் போட்டுக்கலாம். இந்த ஷேப் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம என்ன ஷேப் வேணால் இருக்கலாம். ஏன்னா இதை நம்ம அதுக்கப்புறம் பிச்சு தான் போட போகிறோம். இப்போ வறுத்து எடுத்த அப்புறமா இதை பிரேக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு உடச்சிக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக வந்துட்டு பிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். 1 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகா கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், ஸோ கலருக்காக இது ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாத்தூளை 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெச்சப், இல்லைனா டொமேட்டோ சாஸ், மஷ்ரூம் அண்ட் கோஸை வந்து போட்டுக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கலந்துட்டு கொசிக்கி கிளறிடலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். காளான் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.